என்ன தேடி சற்பமானவன் நான் மகனே. அலை கடலை தாண்டி அரோகரா அரோகரா கடந்து துன்பப்படுதுகள். பூஜையானது கருட சப்த திருவிழா என்று சொல்லுவார்கள். அந்த கடலுக்கு கொண்டு செல்லப்பட்டு வணக்கம் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க ஈழதேசத்தின் தாய் நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவமானது மிகவும் சிறப்பாகவும் பிரம்மாண்டமான முறையிலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்று அந்த முக்கியபூஷணி அம்மனுடைய அந்த சின்னங்களான கருடன் நாகங்களுக்கான அந்த மிக பெரும் பூஜையானது கருட சப்த திருவிழா என்று சொல்வார்கள். அந்த பூஜையானது மிகவும் சிறப்பான முறையிலே கடலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பல முக்கிய நிகழ்வுகளோடு கூடிய வகையிலே அந்த திருவிழாவானது நடைபெறப் போகின்ற அந்த வகையில் இன்று அந்த கருட பகவானானது வானத்திலே சுற்றுகின்ற அந்த அதிசய காட்சிகளையும் நாங்கள் பார்க்க முடியும். அந்த வகையில் இன்றைய நாளில் நடைபெறப் போகின்ற சகல முக்கியமான விடயங்கள் அனைத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். முன்னாடி தான் என்னுடைய சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நயனை நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு செல்லும்போது எப்பொழுதும் குறிக்கட்டுவான் பகுதிக்கு சென்று அங்கிருந்து படகின் மூலம் செல்வோம். அந்த வகையில் அந்த அழகிய காட்சிகளை ரசித்தவாறு இன்றைய நாள் திருவிழாவை காண்பதற்காக செல்கின்ற அந்த காட்சி சகோதர மொழி பேசுபவர்களும் அந்த விகாரி செல்வதற்காக வந்திருந்தார்கள். அந்த வகையில் மிக சிறந்த அனுபவமாக இந்த பயணம் அமைந்திருந்தது. நான்கு சக்தி பீடங்களில் ஒன்றான புவனேஸ்வரி பீடமென அடியவர்களின் வாய்களிலும் மனங்களிலும் போற்றப்படுகின்ற துதிக்கப்படுகின்ற நயனஸ்ரீ நாகபூஷணி அம்பிகையின் 11வது திருவிழா ஆகிய இன்றைய நன்னாளில் நைனாதுவைச் சேர்ந்த அரச உத்தியோகத்தருடைய திருவிழா. இரவு தண்டிகையில் அம்பாள் திருவீதியுலா வரும் அலங்கார காட்சி நடைபெறும். இன்றைய பகல் உற்சவத்தின் போது வரலாற்றுடனும் புனிதத்தன்மையுடனும் கூடிய நைனாதீவின் நாகம் பூசித்த வரலாறு, அந்த நாகம் பூசித்த வரலாற்று கதையை நாக சின்னங்கள் கரடங்கள் இந்த 2 புனித சின்னங்களையும் வழிபடுகின்ற தினம் இன்றைய தினம். வருடந்தோறும் இந்த தினத்திலே இந்த வழிபாடு நடக்கின்ற போது கருடன் பறவையானது அந்த வழிபாடு நடக்கின்ற நேரத்தில் வட்டமிட்டு கோபுரத்தையும் வட்டமிட்டு செல்வது இயல்பு. இன்று 11 மணிக்கு அந்த புனித சின்னங்களின் வழிபாட்டுக்காக அடியார்களும் செல்ல வேண்டி இருக்கின்றது. எனவே இந்த வேளையில் கருடன் காட்சி கொடுக்கின்ற ஒரு இடமாகவும் இந்த நைனாதீவு திகழ்கின்றது. நைனாதீவை பொறுத்தவரையில் அம்பாளின் அருளாட்சியும் புத்தரின் போதனையும் இயேசுவின் சிந்தனையும் அல்லாவின் தொழுகை நிறைந்த ஒரு சர்வமத பீடமாக நைனாதீவு காணப்பட்டாலும் அம்பாளின் அருளாட்சி பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் அலை கடலை தாண்டி அரோகரா அரோகரா என்ற ஒளியிலே தினந்தோறும் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். தினந்தோறும் அம்பிகையை தரிசிக்க வருகின்ற அடியார்களுக்கு தினந்தோறும் உலகத்திலே எங்கும் நடைபெறாத நித்திய அன்னதான கைங்கரியத்தை ஆலய அரங்கவர சபையினர் ஆலய வடக்கு வீதியில் செய்து வருகின்றனர். காலத்தில் அமுத சுரபி அன்னதான மண்டபம் அடியார்களுக்கு அன்னம் செய்து வருகின்றனர். இன்றைய இந்த 11ஆம் திருவிழா நன்னாளில் அம்பாள் 2026ஆம் ஆண்டுக்கான மகோற்சவத்தின் மிக சிறப்பான முறையிலே எழுந்தருளுகின்ற ஒரு அலங்கார காட்சி இன்றைய
தினம் இரவு இடம்பெற இருக்கின்றது. வள்ளி தெய்வானை சகித முருகப்பெருமானும் பிள்ளையாரும் அம்பாளும் பூந்தண்டிகையிலேயே உள்வீதி வெளி வீதி வரும் அலங்கார காட்சியை பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் சேர்ந்து இன்று அருளமுதம் நைனை மண்ணில் பரப்புகின்றார்கள். உலகில் வாழுகின்ற அம்பிகை அடியார்கள் எல்லோரும் இந்த டிவி மூலம் இந்த காட்சியை கண்டுகளிக்க எல்லாம் வல்ல அம்பாளின் அருளாட்சி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம், நன்றி. கோடித்தம்மத்தின் முன்னர் அம்மனுக்கான அந்த அபிஷேகங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அபிஷேகங்கள் நடைபெற்று பின்னர் கும்பமானது கருவறையில் ஊற்றப்படும். அதன் பின்னர் இந்த திருவிழாவானது அந்த ஆம்பு விக்கிரகத்தினை தொண்டர்கள் காவிய பார்க்க செல்கின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய நாள் கருட பூஜையானது தற்போது ஆரம்பிக்கப்பட போகின்றது. பாம்பு விக்கிரகத்தினை தாங்கியவாறு தொண்டர்கள் செல்கின்றார்கள். முதலியோர் கோயில் சென்று அங்கு பூஜைகள் நடைபெற்று அதன் பின்னர் அங்கிருந்து கடற்கரையை நோக்கி செல்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியும். கோயிலுக்கு பூசை நடக்கிற சமகாலத்தில் இந்த கோயிலுக்கு இப்போ கொண்டு கொண்டிருக்கிறோம். பார்த்துட்டு சொல்லுங்க. நான்
ओम पुण्याहं भवन्तो ब्रवन्तु ओम पुण्याहं ओम शांति 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 आवागित महागणपति वरुणं पंचब्रह्मदेवताने हस्तस्थानाय यदा सौकर्यं उद्वासयामि शोभनार्थे क्षेमाय இயற்கையான அந்த அழகிய ஒரு இடத்திலே இந்த பூஜையானது முதலில் நடைபெறும். அதன் பின்னர் கடற்கரையை நோக்கி செல்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியும். நயினை நாகபூஷணி அம்மனுடைய அந்த வரலாறுகள் வரையப்பட்டுள்ள அந்த மண்டபத்தின் முன்னால் இந்த பூஜையானது கடலினுள் நடைபெறும். नमो अस्तु सर्पेभ्यो ये के च पृथिवी मनो ये अन्तरिक्षे ये दिविदेभ्य सर्पेभ्यो श्री महाराज श्रीमत्सिंहासनेश्वरी चिदग्निकुंड संभूता देवकारी பூஜையானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தன்னை மெய் மறந்து பாம்பாக மாறிய அந்த அம்மாவை பார்க்கின்றோம். இவ்வாறு பலர் இவ்வாறு தங்களை மெய்மறுகின்ற சந்தர்ப்பத்தையும் இந்த பூஜையில் நாங்கள் பார்க்க முடியும். இந்த பூஜை நடைபெற்று கொண்டிருக்கின்ற பொழுதே அந்த கருட பகவான் மேலே சுற்றுகின்ற அந்த காட்சிகளை பார்க்க முடியும். அதே போல் பூஜை மிகவும் சிறப்பாக பால், நீர், மஞ்சள், பூக்கள் என எல்லாவற்றாலும் அந்த பூஜை நடைபெறுகின்ற அந்த காட்சி अष्टमे चंद विभ्राजतलिकस्थल शोभिता ओ महादेवी राजराजेश्वरी पराशक्ति अष्टमे चंद विभ्राजतलिकस्थल भाविक भूतभो नवपितृपबिम्बस्य नकारदलक्षदा शुद्ध विद्या गुणागारा बिजमंगित कदंब पंजरी कृत कर्णभूर मनोहरा साजुदायै सभागनायै ललिता पराभट्टाय श्री नागभूषणी अंबिका
स्थापना நிறைய பூ கொடுங்க ரசம் ஓம் அனந்தாய நம அனந்தநாத सोमो वा येदस्य राज्यमादत्ते योगा सोमे जयते तस्याद्यै सर्वस्य जप्यै सर्वमेव तेनाप्नोति सर्वं जयति नागभूषणि अम्बिका अष्टनागदेवतारी क्षेये दिविदेभ्य सर्पेभ्यो नमः अम्बिकायाः प्रीत्यर्थं देवारपुराणमुरळीयपाडिग நாகதேவி அவள் நாக சற்பமானவன் நான் மகனே யாருக்கும் தீண்ட வரையில பாலவனே உலக குஞ்சோட நான் பாதுகாக்க வந்தேன். நீ எவ்வளவு குருதம் செய்கிற எவ்வளவு வாக்களிக்கிற எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்குறாங்க. நான் பாதுகாக்க வந்த நாகனி, நான் பாதுகாக்க வந்த நடராசா, நான் காக்க வந்த நாகனி, நான் நடராசா, புலியேந்தி அரசமரத்துக்கு இருக்கிற நாகராசா. நான் என்னை எவ்வளவோ கட்டாத கயிறெல்லாம் கட்டி எவ்வளவோ துன்பப்பட்டிருக்கிறீர்கள் மகனே. நாங்கள் ஓடி ஓடி வந்தோம், ஓடி ஓடி ஏந்திரம், ஓடி ஓடி நாங்கள் பாதுகாக்கிறோம். என்ன நீ ஏந்தம்மான்னு சொல்லி வந்த மகனே. நான் இருக்கிறதே அந்த கல்லுக்குள்ள, நான் இருக்கிறதே அந்த கல்லுக்குள்ள. அவனுக்கு நான் இதுவே செய்ய மகனே. நான் உங்களை கறக்க வந்த நாககன். யாருக்காவது மகனே நான் 7 வயசுலே நான் பால் குடிச்சு வந்தேன். இந்த என்ன எல்லாரும் தூக்கி எறிஞ்சிரு மகனே. நான் இருக்கிறதே இந்த கல்லுக்குள்ள.
இந்த கல்லு கூட தான் நான் இருக்கிறேன். எல்லாம் சரி பார்த்தாங்க, எல்லாத்தையும் செய்தாங்க, எல்லாம் அனுபவப்பட்டாங்க. நீ எவ்வளவோ துன்பத்துக்கு ஆளாகின, என்னை நீ எவ்வளவோ துன்பத்துக்கு ஆளாகின, நீ எவ்வளவோ எனக்கு தொண்டு செய்கிற, நீ அழுகிற கண்ணீருக்கு நீ யாரும் தெரியாமல் நீ கேட்குற. நான் இருக்கிறதே அந்த புரியலாம். நான் எவ்வளவோ கண்ணீர் விட்டு எவ்வளவோ சனம் பதறுது, நோயோடு கடந்து துன்பப்படுதுகள். நான் இருக்கிறது இந்த கண்டுக்குள்ளதான். ஏன் இவ்வளவு தீங்கண்டு கேட்கிறேன்? நான் இருக்கிறதே இதுதான். நீ அழாத, கவலைப்படாத. நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன். என்னுடைய கணவனோட நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறது மகனே. எல்லாரும் தூக்கி ஏந்த வந்த மகனே. நான் யாருக்கும் தீங்கு செய்ய வரையில மகன். எல்லாரும் வெளியிலிருந்து சரியான நோய் துன்பங்களோட வரையினோம். நான் இருக்கிறதே இருக்கிறதான். நான் பால் வாக்க எனக்கு பால் குடிக்க எனக்கு ஆலயத்தை கண் குடித்து தந்தாள். வெளிக்கொண்டு மக்களை காக்க சொல்லி தந்தாள். இளநீ அடித்தால் 40 வருஷம். இதே எனக்கு இவ்வளவோ துன்பத்தை செய்தாங்க. என்னை விட்டு என்ற கணவன் பிரிய வேணும். என்னை தேடி சிவன் வருவான் என்கின்றார். என்னுடைய மனதிலே விஷயத்தை நினைச்சு நீ வந்திருக்க, ஆனா அது நடக்குமா நடக்கான்னு கடைசியா என்கிட்ட வந்திருக்க, புரியுதா? நீ கலங்காத. எல்லாரும் துன்பப்படுறாள், கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் கூடிக்கொண்டுதான் போகும். ஏனென்றா இது லாபம். கருட பூஜை நிறைவடைந்த பின்னர் நைனை நாகபூஷணி அம்மன் வழியால் வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்க முடியும். பெண்கள் எல்லோரும் அந்த அழகான குடைகளை தாங்கியவாறு வழி வீதியை நோக்கி நகர்வடைந்து வருகின்றார்கள். அந்த வகையில் யாகசாலையிலே நைனை நாகபூஷணி அம்மன் நிற்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் வழியால் வருகின்ற அந்த அற்புத அலைய காட்சியினை நாங்கள் பார்க்க முடியும். குறிப்பாக அந்த பட்டு குடைகளை பெண்கள் தாங்கியவாறு நிற்கின்ற அந்த காட்சி அழகாக இருக்கின்றது. தேசத்திலிருந்து வந்தவர்கள் இந்த நைனாதீவு மண்ணில் இருக்கின்றவர்கள் அந்த தென்கால்பாண்டில் வேறு பிரதேசத்திலிருந்து வருபவர்கள் என எல்லோரும் இந்த திருவிழாவை காண்பதற்காக வந்து நிற்கின்ற அந்த காட்சி மிகவும் அழகாக இருக்கின்றது. அந்த வகையில் 3 அங்கிகளினாக வாகனத்தில் விநாயகர் பெருமான், முருகப் பெருமான், நாகபூஷணி அம்மன் என ஒரு வீதி வருவதற்காக வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சிகளை இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் பார்க்க முடியும். எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த அழகிய காட்சி 5 தலை நாகத்தில் முதலில் விநாயகர் பெருமான் வெளியே வர, அடுத்ததாக முருகப் பெருமான், பின்னர் நாகபூஷணி அம்மன் வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்க முடியும். மிக அழகான அந்த சாத்துபடியோடு நகைகள் அடுக்கப்பட்ட நிலையில் நைனை நாகபூஷணி அம்மன் வருகின்ற அந்த அழகிய காட்சியினை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
சரி உறவுகளே, இன்றைய நாள் மிக சிறப்பாகவும் மிகவும் பக்தி பயமாகவும் இந்த கருட திருவிழா மற்றும் அந்த 5 திலை நாகத்தில் நாகபூஷணி அம்மன் வருகின்ற காட்சி என மிக சிறப்பாக இருந்தது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.